சின்ன வயதுல இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு, இரும்பு, பெயிண்ட் அதெல்லாம் விற்கிற கடைக்கு போயிருக்கும்போது, அது வந்து நான் பியூசி படிக்கிற காலம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடல் வெளியே வாசல்ல பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. வரிசையா எழுதியிருப்பாங்க. இங்கு இரும்பு, பெயிண்ட், சிமெண்ட், கார்டு போர்டு இவை எல்லாம் கிடைக்கும் என்பது போல எழுதியிருப்பாங்க. நான் அதை பார்த்துட்டு வேடிக்கையா உடனே அங்க பையன்கிட்ட சொல்லுவேன், இங்கு இரும்பு, பெயிண்டு, சிமெண்டு, கார்டு போர்டு கிடைக்கும் அப்படின்னு. அந்த கடைக்காரர் முறைச்சு பார்ப்பாரு. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா போவோம். எங்களை எதுக்கு வழி கிடையாது. ரவுடி போயிருக்கன்ட்டு. இங்கு இரும்பு, பெயிண்டு, சிமெண்டு, கார்டு போர்டு ஒரு நாள் வெடிட்டார். சண்டைக்கு வந்துட்டார். பின்னால் வெட்டி அடிக்க வந்தார். நாங்கள் பதில் சண்டை போட்டோம். ஆனா அந்த காலகட்டத்தில் புகுமுக படிக்கிற போது தமிழ் அதிகம் தெரியாத காரணத்தினால இந்த இரும்பு, பெயிண்டு, சிமெண்டு, இங்கு அப்படிலாம் படிக்கக்கூடாது. இதெல்லாம் குற்றியலுகரம். குற்றியலுகரத்துல கடைசியில் உள்ள ஊவை முழுசும் வச்சிருக்க கூடாது. இரும்பு எழுதினா கூட இரும்பு என்று சொல்லணும். கரும்பு எழுதியிருப்பாங்க கரும்பு சொல்லணும். பெயிண்ட் எழுதியிருப்பாங்க பெயிண்ட் என்று சொல்லணும். இங்குன்னு போட்டிருப்பாங்க இங்கு. அதை பாதியாக உச்சரிக்க வேண்டும் என்ற இலக்கணம் அப்போ தெரியாத காரணத்தினால் எதையோ சொல்லி சண்டை அந்த ஆள்கிட்ட போட்டு இரும்பு, பெயிண்டு, சிமெண்டு, கார்டு, போர்டு என்று சொல்லி வேடிக்கையாக நடந்ததெல்லாம் நினைவிருக்கிறது.